எல்லாரும் சாட்டில் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற மொத்த மீனையும் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். பிடிச்சதில் எவ்வளோ மீன் கலர்ஃபுல்லான மீன் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் காமிக்கிறேன். அது எல்லாத்தையும் பாருங்கள். ஷார்ட்ஸில் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கண்ணாடி தொட்டி எவ்வளோ அழுக்காச்சு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம தொட்டியும் சேர்த்து கழுவி இதில் இருக்கிற எல்லா மீனையும் பிடிச்சி அதுக்குள்ளே விட்டு பார்ப்போம். சரி வாங்க அது பாருங்க. நான் பாதி மீனை பிடிச்சிட்டேன். அதுக்கே நிறைய பெருசு நான் குட்டி குட்டியாக இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதில் கொஞ்சம் பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்ஃபுல்லாக நிறைய மீன் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் தொட்டிகளோட மாதம் உங்கள்கிட்ட காமிங்க பாருங்க. அது எவ்வளோ கலராக எவ்வளோ மீன் இருக்குன்னே. இப்போ நல்லது பிடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா கலர் அது ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கலர்லாம் குறைஞ்சிச்சு. அப்புறமா விட்டுட்டு கொண்டாடு கழிச்சு காமிங்க பாருங்க எவ்வளோ கலர் இருக்குது அதில் சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் பெரிய மீன். சின்ன மீன்லாம் ஒரு பிடிச்சி வச்சுங்க பாருங்க. சின்ன மீன் எங்கள் பக்கம் இருக்குது, இதுவும் பாய்தான் இருக்குது. முழுசாக எல்லாத்தையும் பிடிச்சி எவ்வளோதான் இருக்குன்னு நம்மளும் பார்த்துடுவோம் வாங்க. ஆனால் மாப்பிள்ளை இவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரெண்டு மீன் தான் விட்டேன், இவ்வளோ மீன் வந்துச்சு அதுக்குள்ளே. அந்த விட்ட 2 மீனை காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க அதில் இந்த வீடியோவில் கடைசியில் அது காமிக்கிறேன் பாருங்க. 2 பெரிய மீன் இருக்குது தெரியுமாளா. அந்த 2 பெரிய மீன் மட்டும்தாங்க விட்டேன். பாருங்க மொத்த குட்டி மீனையும் பிடிச்சிட்டேன். எவ்வளோ குட்டி மீன் இருக்குது பாருங்களா. அதில் கிட்டத்தட்ட இதுலேயே 100 இருக்கும் போல். அப்புறம் நானும் தொட்டியை கழுவி கொஞ்சம் தண்ணி எல்லாம் விட்டு வச்சுருக்கேன். சரி எல்லா மீனையும் வாங்க அதில் பிடிச்சி விட்டு பார்ப்போம். பாருங்களேன் எவ்வளோ குட்டி மீன். இது எல்லாத்தையும் நான் பெரிய உள்ளே விட்டுட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே கண்ணாடி தொட்டியில் ஏன்னா 2த்தையும் தனித்தனியாக போட்டுருவோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதே தொட்டி இந்த டப்பாக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி தொட்டியில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற கலராக இருக்கிற கொஞ்சம் மீன் எல்லாத்துக்குள்ளே விட்டுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதுங்களே நிறைய. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஃபுல்லாக நிறைய குப்பையாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 10K லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சைடில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த சின்ன மீன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெரிய தொட்டியாக வாங்கி அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களோட வேலை 10K மட்டும் இது லைக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன்.